அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் போடுறேன். நம்ம போடுற ஒரு பதிவுமே ரொம்பவும் எளிமையாவும் இருக்கும். வீட்ல இருக்க பொருள வச்சு தான் நம்மளுடைய பரிகாரமும் நம்ம செய்ய போறோம். இப்ப எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை, பண பிரச்சனை தாங்க. பணம் இருந்தா தான் நம்மளால நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் வீட்ல பணம் தங்க மாட்டேங்குது. எதுவுமே வாங்க முடிய மாட்டேங்குது. ஒரே பண பற்றாக்குறையா தான் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பரிகாரம் போடுறேன். ஒவ்வொரு பரிகாரமும் உங்களுக்கு போடும்போதும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தாம்மா போடுறேன். இதுவுமே அதுபோல ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான். இதுக்கு நம்ம அதிகமா நம்ம எதுவுமே செலவு பண்ண போறதில்ல. நான் போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு வீட்ல இருக்க பொருளு, அப்படி இல்லன்னா ரூ. 50லேருந்து ரூ. 100க்குள்ள தான் இருக்கிற மாரி தான், அந்த மாரி பரிகாரம் தான் போடுவேன். சரி, இப்ப நம்ம பார்க்க போறது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வேற எதுவுமே நம்ம தேவையில்ல. வீட்ல ஏத்துவோம் பார்த்தீங்களா? நல்லெண்ணெய் தீபம் ஏத்துவோம் பார்த்தீங்களா? அந்த எண்ணெய தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஏன்னா, நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லும்போதே லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் செய்றோம். எப்பயுமே ஒரு வீட்ல தீபம் எரிஞ்சுகிட்டே இருந்தது, வெளிச்சம் இருந்தது அப்படின்னாவே, நம்ம வீட்ல லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். தினந்தோறும் காலை மாலையில நம்ம விளக்கு ஏத்திக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம வீட்ல இருக்க இருள் எல்லாம் அகன்று போய் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையோட தினந்தோறும் விளக்கேற்றிட்டு வாங்க. சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம விளக்கு ஏத்துற அதே எண்ணெய் தான் எடுத்துக்க போறேன். அதே நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஜாதிக்காய் வேணுமோ, நீங்க அத்தனை எடுத்துக்கங்க. ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லும்போதே, அது சொல்ல மாளாதுங்க. அவ்வளோ ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜாதிக்காய் ரொம்ப வசீகரிக்கக்கூடியது. அது எது மேல வச்சாலும், அந்த பொருள சீக்கிரமா நம்மகிட்ட சேர்த்துவிடும். அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தி இந்த ஜாதிக்காய் இருக்கு. நம்ப ஜாதிக்காய முகத்துல இழைச்சி பூசும்போது, அந்த முகம் அவ்வளவு வசீகரமா இருக்கும். நம்ம தொடர்ந்து அத பயன்படுத்திட்டு வரும்போது, அவ்வளவு வசீகரமா ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதேபோல நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்போதும், ஜாதிக்காய் பயன்படுத்தும்போது, நல்ல சுவையும், நல்ல மணத்தையும் குடுக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல தான் இப்ப நம்ம செய்ய போற பரிகாரமும், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதிக்காய வச்சு நம்ம பரிகாரம் பார்க்க போறோம். அதுக்கு உங்ககிட்ட 3 இருந்தாலும் எடுத்துக்கங்க. இல்ல 5 இருந்தாலும் எடுத்துக்கங்க. அதுக்கு மேல வேண்டாம். 3, 5 அந்த மாரி உள்ள ஜாதிக்காய எடுத்துக்கங்க. இந்த மாரி ஒரு பவுல் கண்ணாடி பவுல் எடுத்துக்கங்க. கண்ணாடி பவுல் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சில்வர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல எங்கள்ட்ட கண்ணாடி பவுல் இல்லம்மா அப்படின்னா, நீங்க வீட்ல இருக்க பாத்திரத்த எடுத்துக்கங்க. ஆனா கண்ணாடி பவுல் இருந்தா ரொம்பவே நல்லது. ஏன் நான் ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் கண்ணாடிய யூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நமக்கு உள்ள என்ன இருக்கோ அத அப்படியே பிரதிபலிச்சு காமிக்கிற தன்மை உடையது கண்ணாடிக்கு. அதனால தான் கண்ணாடி பவுல உங்களுக்கு எடுத்துக்க சொல்றேன். அந்த பவுல எடுத்துக்கிட்டு, இந்த ஜாதிக்காய் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜாதிக்காய என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த எண்ணெய்க்குள்ளார நம்ம போட்ற போறோம். இப்ப எடுத்து இந்த எண்ணெயில 3 காயும் போட்டுட்டு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பரிகாரம் நம்ம செய்யறதுக்கு, நீங்க வெள்ளிக்கிழமைய தேர்ந்தெடுத்துக்கங்க. முதல் செய்யற பரிகாரம் எதுவா இருந்தாலும், நல்ல நாளா பார்த்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே விசேஷங்க. எந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்யறதா இருந்தாலும், நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த எண்ணெயில இந்த ஜாதிக்காய வச்சுட்டோம். வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு மேல இதுக்கு தகுந்தாப்போல ஒரு தட்டு எடுத்து மூடிடுங்க. மூடிட்டு உங்களுடைய பூஜை அறையில ஒரு நைட்டு ஃபுல்லா வச்சுருங்க. அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கே நீங்க இந்த ஜாதிக்காய எண்ணெயில ஊத்தி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லா ஊறின பிறகு மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், வெள்ளிக்கிழமையில நீங்க தொடங்குறது ரொம்பவே விசேஷமான ஒரு நாள். அது போக நீங்க வளர்பிறை, பௌர்ணமி இந்த நல்ல நாள்ல நீங்க பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா, எந்த பரிகாரமா இருந்தாலும்
சீக்கிரமா உங்களுக்கு நல்ல பலன குடுக்கும். சரி, இப்ப இத வந்து என்ன பண்றோம்னா, நம்மளுடைய பூஜை அறையில வச்சு மூடி வச்சுர்றோம். மறுநாள் என்ன பண்றோம், அதே மாரி பூஜை அறைய நம்ம எப்பயுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுத்தம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி வெள்ளிக்கிழமைய சுத்தம் செஞ்சுட்டு, பூஜை அறையில சுவாமிக்கு வந்து மலர் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு, நம்ம எப்பயுமே விளக்கேற்றதுக்கு எண்ணெய் ஊத்துவோம் பார்த்தீங்களா? அதுக்கு பதிலா இந்த ஜாதிக்காய் எண்ணெய விளக்கேற்றத்துக்கு ஊத்தப் போறோம். இப்ப எல்லார் வீட்லயும் ஒரு சாஸ்திரம் இருக்கும். இத்தன விளக்கு ஏத்துவோம். சில பேர் வந்து டெய்லியுமே வந்து விளக்கேத்துவாங்க. சில பேர் வந்து குத்து விளக்கு ஏத்துற பழக்கம் இருக்கு. உங்களுடைய முறைப்படி நீங்க எத்தன விளக்கு ஏத்துறீங்களோ, அத்தன விளக்கிலும் இந்த எண்ணெய விட்டு தீபம் போடுங்க. போடும்போது இந்த தீபம் எரிய எரிய வீட்ல அவ்வளவு லக்ஷ்மி கடாட்சியம் வருங்க. இது வந்து முழுமையா நம்பிக்கையோட செய்யுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஜாதிக்காய் வந்து எண்ணெயில ஊறிட்டு, அதனுடைய வாசம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே உங்களுக்கு வீட்ல வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜிய குடுக்கும். இத நம்பிக்கையோட செஞ்சுட்டு வரும்போது, நீங்க முதல் வாரம் அதாவது உங்களால முடிஞ்சா இந்த எண்ணெய வந்து வாரத்துக்கு ஒரு தடவ மாத்திக்கலாம். அதாவது காய மட்டும் மாசத்துக்கு ஒரு தடவ மாத்துங்க. இந்த எண்ணெய வந்து ஊத்தி நம்ம வந்து தீபம் ஏற்றும்போது என்ன பண்ணுவோம்னா, தீந்துருச்சுன்னா மறுபடியும் இதுல வந்து வேற எண்ணெய விட்டுக்கலாம். இல்ல எங்களுக்கு நெறையாவே வேணும் அப்டின்னா, ஒரு பெரிய பாத்திரத்துல இந்த ஜாதிக்காய ஊற வச்சுட்டு, நீங்க வந்து இத பயன்படுத்திக்கலாம். இந்த மாரி தீபம் டெய்லி நீங்க உங்களால மாலையில மட்டும் தான் ஏத்த முடியும்னா, மாலையில ஏத்துங்க. இல்லம்மா எங்களால 2 வேளையும் தீபம் ஏற்ற முடியும் அப்டின்னு சொல்றவங்க ரொம்பவே விசேஷம். அப்ப 2 வேளையும் நீங்க இந்த தீபத்த ஏத்தும்போது, உங்ககிட்ட இருக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும், பணப்பிரச்சனை, நகை பிரச்சனை, வீட்ல பணம் தங்க மாட்டேங்குது, மன கஷ்டமா இருக்கு, எவ்வளவு சம்பாரிச்சாலும் வீட்ல பணம் தங்க மாட்டேங்குது. இது மாரி எந்த பிரச்சனையா இருந்தாலும், இந்த தீபத்த நீங்க ஏற்றிக்கிட்டே வரும்போது, அவ்வளவு பாசிட்டிவ் இருக்குங்க. நம்ம மேல இருக்க கண் திஷ்டியா இருக்கட்டும், நம்மளுடைய வளர்ச்சிக்கு முதல் தடையா இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண் திஷ்டி தாங்க. அப்ப இந்த கண் திஷ்டி போக்குறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தீபம் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியா இருந்து, யாரும் நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாம பார்த்துப்பாங்க. இந்த வீடியோவ நீங்க பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான், நம்ம என்ன சொல்றோம், இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத முழுமையாவே உங்களுக்கு வந்து சேரும். பாதி பாதியா நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது, இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும். இந்த மாரி நீங்க செஞ்சுட்டு வரும்போது, ஒரே மாசத்துல உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியா குறைஞ்சிட்டு வரத, நீங்களே உங்க கண்கூடா உங்களுக்கு உணர்வீங்க. நீங்களே வந்து கண்கூடா உணர்வீங்க. பாருங்க. அது அப்படியே ஊறி ஊறி வந்து நமக்கு ஒரு நல்ல அப்படியே வீட்லயே வந்து நம்ம நம்மகிட்டயே வந்து தெய்வம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம முன்னாடியே இருக்கிற மாரி உங்க கண்ணு முன்னாடியே தெரியுங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த ஜாதிக்காயில போட்டு தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னா. இதே மாரி நீங்க பயன்படுத்திட்டு வந்து, நீங்க எல்லோரும் நல்லா வளமோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவ உங்களுக்கு போடுறேன். என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.